நான் சன்னியாசம் வாங்கி விட்டுறேன், நான் பிட்சை எடுத்துன்னு போய்டுறேன் அப்படிலாம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. சுதர்மமாக நீ கடைப்பிடிக்கிறது தான் உனக்கு வசந்தே தவிர, சுதர்மத்தில் செத்தாலும் தப்பு இல்லை, உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு நான் சன்னியாசம் வாங்கிட்டு பிட்சை எடுத்து போயிட்டுருக்கேன்னா அது பரதர்மம். அது போகவே கூடாது. அது ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியது. செத்தாலும் பரவாயில்ல, சுதர்மத்தை விடவே கூடாது. நீ நல்லா வேலை செய்யணும். பயத்தை கொடுக்குற பரதர்மத்தை நீ போகக்கூடாது. அதனால் அவாளுக்கு ஏற்பட்ட சுதர்மத்தை நன்னா ஸ்ரத்தையோட பக்தியோடு கடைப்பிடித்து நன்னா செஞ்சுன்னு வந்து மனசையும் அதிலே ஈடுபடுத்தி சுதர்மத்தை அனுஷ்டானம் நல்லா பண்ணி பலத்தை எங்கிட்ட ஒப்பிச்சிரு. பலத்தியாகமே ரொம்ப எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். நமக்கு யாருக்கும் பலத்தியாகம் பண்ணுறது மனசு வராது. எனக்கு சொர்க்கம் வேணும், மோட்சம் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் தான். பசுமாடு வேணும், ரூபா வேணும், எல்லாம் கோவிலுக்கு போய் என்ன கேட்குறோம் நம்ம? சுவாமி எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு தான் கேட்குறமே தவிர ஒன்றும் வேண்டான்னு சொல்லி கேட்குறோம் யாருமே கிடையாது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆசீர்வாதம் மாத்திரம் ஒன்று நினைக்கிறோம். யார் இருக்கான்? ஆயிரத்தில் ஒருத்தர் இருந்தால் பெரிய காரியம். பாக்கி எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, பரீட்சையில் பாஸ் ஆகிறதுலேருந்து உத்தியோக ப்ரமோஷன்லேருந்து எல்லா சுக துக்கம் வர வரைக்கும் வியாதி நீங்கிறதுலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையும் கேட்டுன்னு உட்காந்துக்கானே தவிர எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்லணும். யாராக இருக்கலாம்? ஆயிரத்தில் ஒருத்தன் இருப்பான். பாக்கியெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்கு நாமெல்லாம் நல்ல முயற்சி செஞ்சு எல்லா கர்மாக்களையும் நன்னா ஸ்ரத்தையோட பக்தியோடு நன்னா செய்யணும். அதனால் ஆசக்தி இருந்தால் எப்படி ஒருத்தன் செய்வானோ அத்தனை ஆசக்தியோடு நம்மளும் செய்யணும். மனசில் போய் ஈடுபடுத்தக்கூடாது. இதில் மனசை தூரம் வச்சுட்டு உறுப்புகள் மூலமாக செஞ்சுட்டே இருக்கலாம், கதிகால் மூலமாக செஞ்சுட்டே இருக்கலாம். மனசு அதில் போயிடுத்து நமக்கு ஆபத்து. மனசு போகாமல் ஸ்ரத்தா பக்தியோடு ஸ்ரத்தையாக நன்னா செஞ்சோம்னா பலத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டோமானால் ஒரு பிரச்சனையும் வராது.